க்ரீம் பண்ண மாதிரியும் இருக்கு, டோனட் மாதிரியும் இருக்கு. சாப்பிட்டு பார்த்தலாங்க. வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். இந்த ரெசிபியை நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் தான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன், சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். 250 ml பிடிக்கிற ஒரு கிளாஸ்ல வெதுன்னு மில்க் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மில்க் இதிலே ஊற்றிக்கோங்க. பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, வெதுன்னு தாங்க இருக்கணும். இதோடையே ஒரு டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். ட்ரை ஈஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, இன்ஸ்டன்ட் ஈஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தது 4 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகணும்னா அதோட சர்க்கரை சேர்க்கணுங்க. அப்பதான் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பார்க்கறதுக்கு அப்படியே பிளைனாக இருக்குங்களா? இதை 10 நிமிஷம் அப்படியே வச்சிட்டோமா நல்லா பொங்கி வந்திருக்கும். ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதுங்க. இப்போ இது நல்லா காற்று போகாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணிடணுங்க. நான் ஒரு காட்டன் கிளாத் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணுறேன். இது மேலே அப்படியே ஒரு பிளேட்டும் வச்சிடுறேன். அப்போ உள்ளே காற்று போகாது. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ரொம்ப கூலாக இருக்கிற இடத்துல வைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற இடத்துல வைங்க, அதாவது கிச்சன்லேயே வைங்க. இப்போ இது 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 minutes later. 10 minutes முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, மேலே அப்படியே நிறைய வந்திருக்குல்ல, இந்த மாதிரி தான் ஆக்டிவேட் ஆகும். இப்போ அப்படியே லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இதில் மீதி தேவையான பொருட்களும் போட்டுடலாங்க. இதுலேயே ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். 4 டீஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் வேணாலும் ஊற்றலாம், ஆலிவ் ஆயில் வேணாலும் ஊற்றலாங்க. ஆனால் வாசனை இல்லாத எண்ணெயாக இருக்கணும். இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு முட்டை உடச்சி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே ஊற்றிடலாங்க. இந்த முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றினா தான் இதில் இருக்கிற அந்த முட்டை வாடை இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா அடித்து கொடுத்தா போதுங்க. பாருங்கள், எந்த கிளாஸில் மில்க் அளவு எடுத்தோமோ அதே அளவு தான் மற்றதை எடுக்கணும். ஸோ இதே கிளாஸ்லேயே நான் 1.5 கிளாஸ் மைதா மாவு அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இப்போ இதிலே போட்டுடலாம். இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு இப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா அப்படியே க்ரீம் மாதிரி வந்துருங்க. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதும். இது சுற்றி இருக்கிறதெல்லாம் நல்லா வலிச்சு விட்டுருங்க. இனிமேல் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். திரும்பவும் நல்லா காற்று போகாத அளவுக்கு இதை க்ளோஸ் பண்ணிடணுங்க. நான் ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணுறேன். குறைஞ்சது 1 மணி நேரம் டு 1.5 மணி நேரம் ஆகும் இது நல்லா பொங்கி வரத்துக்கு. ஸோ நான் இப்போ இது 1.5 மணி நேரம் அப்படியே வச்சிடுறேங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க, நுரைச்சிருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாவு நம்ம எண்ணெயில் போடணும். ஸோ அதுக்கேற்ற பதத்தில் தான் நம்ம மாவு பசஞ்சிருக்கோம். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் இருந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிடுச்சு. வாங்க இப்போ இது எப்படி எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுங்கிறதும் பார்த்தலாம். இப்போது பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ரீஃபண்ட் ஆயில் தாங்க ஊற்றுறேன். வாசனையாக இருக்கிற எந்த எண்ணெயும் இதுக்கு ஊற்றக்கூடாதுங்க. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுடுங்க. இந்த எண்ணெய் எல்லாம் சூடாகட்டும். ரொம்பவும் சூடாகக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டரை இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே கையில் எடுத்து போண்டா மாதிரியும் போடலாம், இல்லை கரண்டியாலையும் போடலாம். நான் இப்போ கரண்டியால் போடுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி கரண்டியில் போடும்போதும் உங்களுக்கு நல்லா ஷேப் ரவுண்டாக கிடைக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சூடாக இருக்கிற எண்ணெயில் இந்த கரண்டியும் நம்ம சூடு பண்ணிக்கணுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்படியே இந்த கரண்டியை சூடு பண்ணிக்கோங்க. கரண்டி நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெயும் மீடியமான ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு இந்த கரண்டி மட்டும் எடுத்துக்கோங்க. இன்னொரு கரண்டியால் மாவை மொண்டு அப்படியே சூடாக இருக்கிற கரண்டி மேலே ஊற்றுங்க. இப்போ அப்படியே எண்ணெயில் விடுங்க. இதிலேருந்து அப்படியே கலண்டு வந்துடும். எதுக்கு இப்படி செய்கிறோன்னா நல்லா ரவுண்டாக ஷேப்பாக வரத்துக்கு தான். இப்போ அடுப்பணல் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த சூடாக இருக்கிற எண்ணெய் அப்படியே இது மேலே விடுங்க. இப்போ
இப்போ பாருங்கள் அதே அப்படியே கலண்டு வந்துருச்சு. இனி வேக வேக கம்மியான அனலில் வச்சு அப்படியே திருப்பி கொடுத்து எடுக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுடலாங்க. திரும்பவும் இதை லேசாக அப்படியே சூடு பண்ணிக்கோங்க. கரண்டியில் லேசாக எண்ணெய் ஒட்டிகிட்டு இருக்கணும், அப்போ தான் கரண்டியில் பிடிக்காது. பக்கத்தில் இருக்கிறதையும் திருப்பி விடுங்க. இது மேலேயும் அப்படியே எண்ணெய் தெளித்து கொடுங்க. கேர்ஃபுல்லாக செய்யுங்க, அவசரப்படாமல். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஷேப் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அப்படியே டைரெக்டாக ஆயிலில் இதை ஊற்றலாம். இப்போ இது வெந்துருச்சு, இதை எடுத்துருவோம். கம்மியான தீயில வச்சு தாங்க வேக வைக்கணும். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, இதுதான் லாஸ்ட்டு. இப்போ இதையும் எடுத்துடலாம். ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக மணக்க மணக்க நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். இதை அப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம். இதுக்குள்ளே ஒரு க்ரீம் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அதாவது க்ரீம் பண்ண மாதிரி இருக்கும். வாங்க இப்போ எப்படி சிம்பிளாக க்ரீம் ரெடி பண்ணுறதுங்கிறதும் பார்க்கலாம். அதுக்கு 50 கிராம் சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே பட்டரும் ஆட் பண்ணிக்கலாங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் நான் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதிலே கொக்கோ பவுடர் ஆட் பண்ணலாம், ஈவன் காஃபி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே இல்லைன்னா பூஸ்ட் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு சாக்லேட் க்ரீம் டேஸ்ட் வந்துடும். நல்லா இது ஒரு க்ரீம் பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. ஈவன் நீங்கள் இதை பிளெண்டரில் கூட போட்டு நல்லா க்ரீமாக அடிச்சுக்கலாம். 3 நிமிஷத்துக்கு விடாமல் இப்படி அடித்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்படியே க்ரீம் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா க்ரீமாக அடிச்சுக்கிட்டா போதுங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. இதிலேருந்து 1 எடுத்துட்டேன். ஜஸ்ட் இங்கே நடுவில் அப்படியே கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்டில் அப்படியே விட்டுருங்க. செம்ம சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் அப்படியே நம்ம க்ரீம் தடவிக்கலாம். அவ்வளோதாங்க, இதே மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். பார்க்கவே செம்மையாக ரொம்ப ஈஸியாக நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டோனட் டேஸ்ட் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துறேங்க. நான் என்ன அளவு சொன்னனோ ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. மெயினாக நீங்கள் பொரிக்கும் போது தான் ரொம்ப கவனிக்கணும். எண்ணெயோட சூடு ரொம்ப முக்கியம். அப்படியே லேசாக இளம் சூடாக தான் இருக்கணும். அதிகமாக சூடாக இருந்தால் உள்ள வேகாமல் இருக்கும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் எப்படி செஞ்சாலும் சூப்பராக வரும். இது என்னடப்பா கரண்டியில் ஏதோ ஊற்றுறாங்க, இதெல்லாம் நமக்கு வருமா இல்லை அவங்களுக்கு மட்டும்தான் வருமா அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாங்க. க்ரீம் பண்ண மாதிரியும் இருக்குது, டோனட் மாதிரியும் இருக்குது. சாப்பிட்டு பார்த்துடலாங்க. வா, செம்மையாக இருங்க, சான்ஸே இல்லை. சர்க்கரையோட அளவு கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், இப்படி ஜூஸியாக இருக்குது. ஈவன் நீங்கள் இது ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஸ்பெஷல் வீடியோவில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்லேயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது. ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் சந்திக்கிறேன். See you, bye bye, love you all.